வணக்கம். ஐ ஆம் கோபாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். அதாவது ஒரு ஆஃபீஸில் சாதாரணமாக கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் வேலை செய்கிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனாலும் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணினாலே கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா வேலைகளுமே நம்ம கம்ப்யூட்டரில் தான் செஞ்சாகணும். அதாவது ஸ்டேட்மெண்ட்டு தயாரிக்கணும், லெட்டர்ஸ் அடிக்கணும், ரிமைண்டர்ஸு போட வேண்டியிருக்கும், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு எடுக்க முடியாது இருக்கும். சாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலைக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க. ஸோ இனிமேல் அந்த கவலையே படாதீங்க. ஸோ இந்த ஆஃபீஸில் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிற இந்த தலைப்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இதில் முக்கியமாக ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடியது எம்எஸ் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட்டு ஆஃபீஸ்னு பேர். அதுலேயே நிறைய சாஃப்ட்வேர் அடங்கியிருக்கு. ஒரு ஆஃபீஸுக்கு தேவையான அத்தனையும் அடங்கியிருக்கிறதுனால அதுக்கு எம்எஸ் ஆஃபீஸ்னே பேர் வச்சான். அதில் என்னெல்லாம் இருக்குது? எம்எஸ் வேர்டு, அதாவது லெட்டர்லாம் அடிக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தா போல் எக்ஸல், ஸ்டேட்மெண்ட்டு பூரா நம்ம எக்ஸலில் தான் அடிப்போம். அடுத்தது பவர் பாயிண்ட்டு, ஸோ ப்ரெசன்டேஷன், அதாவது சினிமா தேட்டர்லாம் ஸ்லைட் ஷோ பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்லைடு ஷோவில் கொடுக்கலாம். இப்போ இந்த 3 ஐட்டமும் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்குது. இதை தவிர இன்னொரு 4-5 ஐட்டம் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த போல் இன்டர்நெட்டு கண்டிப்பாக தெரியும்னா இமெயில், இதெல்லாம் தான் பற்றி இப்போ இந்த தலைப்பில் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் ஒரு முக்கியமான விஷயம், சார் நம்ம ஹைலி குவாலிஃபைடு இல்லையா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி நினைக்காதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். இது ஆஃபீஸ்லன்னு இல்லை, நம்ம இன்றைக்கி வீட்டிலலாம் கம்ப்யூட்டர் வந்தாச்சு. வீட்டில் நீங்கள் ஆஃபீஸில் செய்கிற என்னெல்லாம் சொல்கிறோம் மாவட்ட வேணும் அத்தனை வேலையும் வீட்லேயும் செய்ய முடியாது இருக்கும். ஸோ வீட்லேயும் நம்ம நிறையா ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், வீட்டுக்கு செலவில் இருக்கலாம் எக்ஸலில். ஸோ லெட்டர் அடிக்கிறது, இமெயில் அடிக்கிறது எல்லாமே ஆஃபீஸில் செய்கிற வேலை வீட்லேயும் தேவைப்படும். அப்போ சார் சில பேர் விஆர்எஸில் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் முக்கியமாக சொல்ல வரேன். ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன கம்ப்யூட்டர்னு தெரியாது நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற கேர்ள்ஸுக்கெலாம் நல்லா தெரியும். ஸோ சீனியர் மிடில் ஏஜ் பீப்புளாக என்ன நினைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் தொடலைன்னா இனிமேலாம் கம்ப்யூட்டர் கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை இன்னோட விட்டுருங்க. எல்லோரும் ரொம்ப சுலபமாக நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்யலாம். அதுவும் இந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லா தரவாயிட்டீங்கன்னா எல்லாமே செய்யலாம். மற்றவங்க செய்கிற மாதிரி நீங்கள் எல்லா கம்ப்யூட்டரில் எல்லா வேலையுமே நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறது படிச்சிருக்கணும், நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி வேணும், அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. 3rd ஸ்டாண்டர்ட் படித்தா போகிறோம். ஏபிசிடி எழுத்து நீங்கள் பார்க்க தெரிஞ்சா அப்படி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சாதாரணமாக லெட்டர் அடிக்க போகிறீங்க, டைப்ரைட்டில் அடிக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்து அப்போ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாம் ஃபார்முலாஸ் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் பின்னாடி தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்புறம் எல்லாமே இன்டர்நெட்லேயே நீங்கள் தயார் பண்ணலாம். அதாவது டெஸ்ட்டு மேட்சை மூவ் பண்ணி இன்டர்நெட்டில் பார்க்கலான்னு பார்த்துங்க. ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, இன்டர்நெட் எப்படி பயன்படுத்துறது, இமெயில் எப்படி அனுப்புறது, எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு விவரிக்க போகிறேன். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு முக்கியமாக சொல்கிறேன், நம்ம படிக்கலையே நினைக்காதீங்க. வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தால் அடுத்தவங்களுக்கு கேட்கணும்னு உங்களுக்கு பயமாக இருக்கும். அந்த எண்ணத்தையே விட்டுருங்க. கம்ப்யூட்டர் இருந்தால் இப்போ எல்லா வீட்லையும் இனிமேல் கம்ப்யூட்டர் இருக்குது. ஒரு லேப்டாப் இருக்கும், இல்லைன்னா டெஸ்க்டாப் இருக்கும். ஸோ இன்னும் கம்ப்யூட்டர் எல்லா வீட்டுக்கும் கண்டிப்பாக இன்னும் 2-3 வருஷத்தில் கம்ப்யூட்டர் இல்லாத வீடே இல்லைங்கிற அளவுக்கு வரப்போகுது. அப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரியலனால் நமக்கு கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்கும். இனிமேல் கவலையை விட்டுருங்க. எல்லாருமே அதாவது கம்ப்யூட்டரா தெரியாது அப்படின்னு யாருமே சொல்லவே கூடாது. அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி பேசிக்னு ஒரு புக்கை படித்து கொடுத்துருக்கோம். அந்த புக்கை பாருங்கள். அடுத்தப்போ இந்த புக்கையும் பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்க செய்கிற அத்தனை வேலையும் நீங்கள் கம்ப்யூட்டரில் சாதாரணமாக செயல்படலாம் சார். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களை முதல்ல கேட்குறது கம்ப்யூட்டர் தெரியுமா. இனிமேல் கவலைப்படாதீங்க. இந்த புக்கை வச்சுட்டு சிடியை பார்த்துட்டு கற்றுட்டிங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் போய் ஈஸியாக வேலை செய்யலாம். இப்போ நம்ம ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டு, அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற 4-5 ப்ராடக்டில் சாஃப்ட்வேரில் இது ஒரு சாஃப்ட்வேர், முதல்ல இருக்கிற சாஃப்ட்வேரு. இந்த எம்எஸ் வேர்டில் நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2003 பற்றி பார்க்க போகிறோம். ஏதாவது ஒன்றில் நீங்கள் தயாரான போகிறோம் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர். இது ஈஸியாக கற்றுக்கலாம், நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். முதல்ல நீங்கள் கற்றுட்டிங்கன்னா அப்புறம் அது ஒரு கஷ்டமான இதாகவே உங்களுக்கு தோணாது. நீங்கள் சர்வ சாதாரணமாக ஈஸியாக வேலை செய்வீங்க. இன்றைக்கி
எல்லாத்துக்குமே முக்கியமாக வேர்டு தேவை. அதாவது இன்க்ளூடிங் ஒரு வேலைக்கு போகணும் வச்சுக்கோங்க, பயோடேட்டா தயார் பண்ணணும். ஸோ ஆஃபீஸில் போனீங்கன்னா லெட்டர் அடிக்கணும். லெட்டர் அடித்த அப்புறம் ரிமைண்டர்ஸ் போடணும். ரிமைண்டர் போட்டப்புறம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்லலாம் ஒரு டைப் அடிக்கணும், ஒரு லெட்டராக அடிக்கணும். ஒரு ரிமைண்டர் போட்டோம்னா திருப்பி 2ஆம் தரம் ஃப்ரம் அட்ரஸ்ஸு, டு அட்ரஸ்ஸு, பாடியில் எல்லாமே இப்போ அந்த வேலையெல்லாம் தேவையில்லை சார். மைக்ரோசாஃப்ட்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் வேர்டுலன்னா, ஒரு லெட்டர் அடிக்கிறீங்க, அதே மாதிரி லெட்டர் தான் எல்லா கஸ்டமருக்கும். இப்போ ரிமைண்டர்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சி ஃபார்ம் அல்ல, ஒரே மாதிரியாக தான் இருக்கும். பாடி தான் மாறும், அட்ரஸ் மாறும். பாடியில் கண்டென்ட் மாறும், பில் நம்பர், அதே மாதிரி மேலே டு அட்ரஸ் மாறும், அவ்வளோதான். பாக்கியெல்லாம் ஒன்று தான். ஸோ ஒரு லெட்டரை அடிச்சுட்டு காப்பி பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிப்பீட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரிமைண்டர் போடுறீங்கன்னு வச்சுங்க, போன மாதம் ஒன்று போட்டிருப்பீங்க, அதே பாட்டுக்கு இந்த மாதம் போடணும். ரிமைண்டருக்கும் அதே மாதிரியே பண்ணலாம். அதாவது ஃபுல்லாகவே நீங்கள் லெட்டர் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ எம்எஸ் வேர்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, அதில் லெட்டரை போல்டு பண்ணுவீங்க, இல்லைன்னா சென்டர் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தா போல் ஹைலைட் பண்ணலாம். அதாவது ஹைலைட் பண்ணுறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், கைண்ட் அட்டென்ஷன் சோன்னு கொடுப்போம். இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பேர் ஹைலைட்டுன்னு பேர். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், கலர் பேனா வச்சுட்டு நம்ம ஒயிட் பேப்பரில் எழுதிக்கிற விதத்தில் எந்த இடம் டக்குன்னு கண்ணில் படணுமோ அதை என்ன பண்ணுவோம், ஒரு பச்சை கலர்லையோ மஞ்சள் கலர்லையோ போடுவோம். அது பேர் ஹைலைட்டுன்னு பேர். அந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம். ஜஸ்டிஃபைன்னு பேர். ஜஸ்டிஃபை என்னென்ன, பேராகிராஃபை இடது பக்கமாக வரப்போகிறது, இல்லை வலது பக்கம் ஓரமாக, இல்லை சென்டர் பண்ணுறது, ஒவ்வொரு வரியாக சென்டர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எம்எஸ் வேர்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய வார்த்தைகள். அதை தவிர அப்பப்போ சேவ் பண்ணிக்கணும். அடிக்கும்போதே சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ்ங்கிற கான்செப்ட் இருக்குது. சேவஸ்ங்கிற கான்செப்ட் என்னென்னா, ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்கும், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அடிக்கணும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், அப்போ சேவாஸை யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் நீங்கள் அப்புறம் எல்லா ஃபாண்ட்டையும் யூஸ் பண்ணலாம் சார். தமிழில் அடிக்கலாம், இங்கிலீஷில் அடிக்கலாம், தெலுங்கில் அடிக்கலாம், என்ன நினைக்கிறீங்களோ அடிக்கலாம். அதேமாதிரி பேஜ் செட்டப்பு, ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்பர் போட்டுக்கலாம். தானாகவே 10 பக்கம் அடிக்கிறீங்க, நீங்கள் போட வேண்டிய விஷயமே கிடையாது. நம்பரிங் தானாகவே வந்துடும். அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, வலது பக்கத்தில் இருக்கணுமா, இடது பக்கத்தில் இருக்கணுமா, கீழே இருக்கணுமா, மேலே இருக்கணுமா, எல்லாமே பண்ணிடலாம். அதே மாதிரி டேட்டு ஃபார்மேட் இருக்குது. டேட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் அடிக்க வேண்டியதே இல்லை, கிளிக் அடிச்சிங்கன்னா கர்சர் இடத்துல டேட்டு வந்துடும். இந்த டேட்லேயே ஒரு 4-5 ஃபார்மேட் இருக்குது சார். என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/1/2011 வச்சுங்களேன், 1/1 அடிக்கலாம், இல்லைன்னா 1 ஜனவரின்னு அடிக்கலாம், இல்லை 1 ஜனவரிக்கு கிழமை அடிக்கலாம். அந்த மாதிரி அதிலே கொடுத்துருப்பாங்க மாடல்லாம். அதை போய் கிளிக் அடிச்சிங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் தேதி அந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ அதோடு இல்லாமல், இப்போ ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க, ஒரு ரிமைண்டரை இமெயில் சாதாரணமாக அடிக்கிறதுனா இன்டர்நெட்டில் அடித்தா இன்டர்நெட்டு பில்லு கூட ஆகணும். அதனால் எம்எஸ் வேர்டில் அடித்து முதல்ல வச்சுட்டு அப்புறம் ஃபைல் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு முதல்ல நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வேலை செய்யலாம். ஸோ ஆஃபீஸில் வேர்டில் என்னெல்லாம் அடிக்கணுமோ அந்த விஷயங்கள் பூரா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அத்தனையும் கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லை. நமக்கு என்ன தேவை அதை மாத்திரம் கற்றுப்போம். இப்போ நீங்கள் ஒரு பஃபே சாப்பிட போகிறீங்க, 52 ஐட்டம் வச்சுருக்கேம்மா, 52 ஐட்டம் நம்மளால் சாப்பிட முடியாது, உங்களுக்கு பிடிச்சது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு அன்னன்னைக்கு என்ன தேவை, நம்ம செய்யும்போது என்னென்ன டூல்ஸுன்னு சொல்லுவோம். டூல்ஸ்னால் என்ன, ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனு யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பேரை அடிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு லைன் மாத்திரம் 5 லைன் தள்ளி வரணும், அப்புறம் இன்டென்ட் பண்ணணும், ஒரு நடுவில் மேட்டர் இருக்குது, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே மெனு இருக்குது. அதை தவிர ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி வேலையை சீக்கிரம். ஷார்ட்கட் கீஸ்ங்கிறது மெனு தேடிட்டு போக வேண்டாம், டக்குன்னு அடிச்சிடலாம். உதாரணத்துக்கு இப்போ அப்பப்போ சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும், Ctrl+S டக்குன்னு அடிக்கலாம். அப்புறம் காப்பி பண்ணணும், Ctrl+C, இது ஷார்ட்கட் கீ. அப்புறம் பேஸ்ட்டு பண்ணணும் ஒரு இடத்துல, அப்போ என்ன பண்ணுவீங்க, Ctrl+V. கட் பண்ணுறதுக்கு Ctrl+X. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் நிறைய கிழமை கொடுத்துருக்கோம். அந்த ஷார்ட்கட் கீ தெரியலையா, அந்த மெனுவில் போய் பார்த்து தெரிஞ்சு போடும். எல்லா மெனுக்கும் ஷார்ட்கட் கீஸ் இருக்காது. உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரியணும்னா ஒரு மெனு ஓப்பன் பண்ணுங்கள், அந்த மெனுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கா இல்லைன்னா அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் பற்றி இப்போ இந்த எம்எஸ் வேர்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பார்க்குறதே மைக்ரோசாஃப்ட்டு வேர்டுனுடைய விண்டோ. இந்த விண்டோ தான் ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணின உடனே தோணும். இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டைட்டில் பார்னு பேர். அதாவது ஃபைல் பேர் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்தா போல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு பேர் மெனு பார் ஒரு பாருங்கள். ஃபைலு, எடிட்டு, வியூ வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. மேலே 2வது லைனு, அதுக்கு பேர் மெனு பார்னு பேர். 2வது லைன் பார்க்குறது பேர் மெனு பார். ஒவ்வொரு மெனுவிலையும் அதில் போய் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் உள்ள மெனுவை பூரா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யறதுக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூ, அடுத்தது ஓப்பன், ஏற்கனவே உள்ள ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பன், க்ளோஸ்னால் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸிட்டுங்கிறது வெளியில் சாஃப்ட்வேரை விட்டே வெளியில் வரத்துக்கு, இந்த க்ளோஸுங்கிறது க்ளோஸ் பட்டனுக்கு மாத்திரம். ஓகேயா, அதாவது ஓப்பன் பண்ணின ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எடிட்னு போனீங்கன்னாக்கா இதை கிளிக் அடிச்சு பாருங்கள், இதில் கட்டு, காப்பி, இதெல்லாம் பேஸ்ட்டு, இதெல்லாம் சப்மெனு. அதுக்கு அடுத்தா போல் வியூவில் உள்ள சப்மெனு, அடுத்தது இன்சர்ட்டில் உள்ள மெனுஸு, ஃபார்மெட்டு, இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நீங்கள் மவுஸை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சப்மெனுவையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேயா, ஸோ எல்லாமே மெனு பூராவே வேலை செய்கிறதுக்கு தான். ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஐகான்ஸ்னு பேர். 3வது லைனு எல்லாமே அந்த மெனுவில் உள்ளதெல்லாம் இங்கே பொம்மையாக இருக்குது. நீங்கள் இப்போ சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த இடத்துல போய் வைங்க, சேவ்னு தெரியுது பாருங்கள். ஸோ சேவ் பண்ணுறது இங்கேயும் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய் சேவை கிளிக் பண்ணலாம். ரெண்டும் ஒரே தான். இங்கே போய் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலர்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஐக்கான் ரெடியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே சக் சக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது. அதே மாதிரி இந்த இப்போ இந்த கத்திரிக்கோள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா எனேபிள் இல்லை பாருங்கள், டிசேபிள் இருக்குது, கட்டுன்னு போட்டிருக்கு. எப்போ எனேபிள் ஆகும்னால் இப்போது நீங்கள் டெக்ஸ்ட் ஒன்று அடிக்கிறீங்க, அடிச்சுட்டு செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ செலெக்ஷனுக்கு வெரி சிம்பிள், அப்படி வச்சுங்க. இப்போ எனேபிள் ஆகிடுது பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்கோள், அதாவது வேண்டிய டெக்ஸ்ட்டை கட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கத்திரிக்கோள். இப்போ டெக்ஸ்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா டிசேபிளாக இருக்கும். ஸோ அடுத்த லைனில் வரும்போது டிசேபிளாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஐகான்ஸ். இப்போ டேபிள்லாம் போடணுன்னாக்கா உங்களுக்கு டேபிள் போடலாம். இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது ஃபாண்ட்டு என்ன சைஸில் வேணும், நிறைய ஃபாண்ட் இருக்குது இதில். எல்லா ஃபாண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம அடிக்கிற லெட்டர் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சைஸு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இதுக்கு அடுத்தாப்பில் போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு, இது ஜஸ்டிஃபிகேஷன் பேர், லெஃப்ட் சைடு ரைட் சைடு நகர்த்துறதுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போது ஒரு லெட்டரை டைப் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் போட்டால் டெலீட் ஆகிடும். இப்போ கோபாலகிருஷ்ணன் அடிக்கிறேன், GOPALAKRISHNAN அடித்தாச்சு. அடித்த உடனே இப்போது இதை செலக்ட் பண்ணுறோம் சார். இப்படி வச்சு மவுஸை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு போங்க, ஃபாண்ட்டு சைஸு கிளிக் அடிங்க, ஒரு 20 வைங்க. வந்தாச்சா, 20 சைஸில் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது டைம்ஸ் நியூ ரோமனில் இருக்குது, அதை மாற்றுறதுக்கு இந்த இடத்துக்கு போங்க, ஃபாண்ட்டை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏரியல், நிறையா எதை வேணால் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஏரியல் வந்தாச்சா, வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபாண்ட்டையும் மாற்றலாம். அதுக்கு அடுத்தா போல் இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்களா, போல்டு கிளிக் அடிங்க. இப்போ போல்டில் இருக்குது பாருங்கள். வெளியில் வந்து கிளிக் அடி செலக்ட் பண்ணிட்டு வெளியில் வந்து கிளிக் பண்ணால் தெரியும். அதே மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணுறது, மவுஸை கொண்டு இப்படி வச்சுக்கோங்க, அப்படியே இழுங்க, மவுஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷன் ஆகிப்போச்சு. இப்போ அடுத்தப்போல் இதை இட்டாலிக்கில் மாற்றணும். ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள், இட்டாலிக்கில் மாறி எடுத்து பாருங்கள். வெளியில் வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஒரு ட்ரிப்பு, மவுஸை கிளிக் பண்ணால் அது என்ன இல்லைன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போல்டும் இட்டாலிக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கலரை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். அதுக்கு அடுத்தா போல் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணுமா, திருப்பி இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு யூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அண்டர்லைன். இப்போது இந்த வரியில் போல்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், இட்டாலிக் செலக்ட் பண்ணியிருக்கோம், அண்டர்லைன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ போல்டு வாண்டான்னு சொன்னாங்க ஒரு ட்ரிப் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போல்டை போய் திருப்பியும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நார்மலுக்கு வந்தாச்சு. அடுத்தது இப்போது இட்டாலிக்கு வேண்டியதில்லை, ப்ரெஸ் பண்ணுங்கள், நார்மலுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ அண்டர்லைன் தேவையில்லை, ப்ரெஸ் பண்ணுங்கள், நார்மலுக்கு வந்துடும். ஜெயராமன் அடிக்கிறேங்க, JAYARAMAN என்ட்ரு அடித்த உடனே ஒரு ரெட் லைன் வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கர்சர் இதுக்கு மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்தோடனே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இக்னோர் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ பேர் தெரியுது உங்களுக்கு, எது கரெக்டான பேருங்கிறது தெரியுது. ஜெயராமன் இதெல்லாம் இதில் உள்ளது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கரெக்டாக தான் அடிச்சிருக்கோம்.
பட்டிங்கன்னா அது ஷேப் கோடு போயிடும். ஓகேயா? ஸோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அடுத்தா போல் இந்த ஜெயராமன்கிறத காப்பி பண்ணி எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் காப்பி ஆகிட்டுது. இப்போ காப்பி ஆன பிறகு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இதையும் என்ன பண்ணுறேன், கர்சரை வச்ச அப்புறம் எடிட்டில் போய் பேஸ்ட் பண்ணலாம். இப்படி போயின்னா பேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் கண்ட்ரோல் வி போடலாம். கண்ட்ரோல் வி போடலாம். அதை பாருங்கள், கண்ட்ரோல் வி பேஸ்ட் ஆகுது பாருங்கள். இந்த காப்பிக்கே நம்ம பண்ணினது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் எடிட்டில் போய் காப்பி போட்டோம். அதுக்கு பதிலாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பாருங்கள், இந்த காப்பி ஐக்கானே யூஸ் பண்ணலாம். நீ அங்கே போக வேண்டிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு காப்பி. இப்போ காப்பி ஆகிட்டுது. இப்போ அடுத்தா போல் ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு பேஸ்ட்டு, இந்த ஒரு பார்த்தீங்களா பேஸ்ட்னு வருது பாருங்கள். இந்த மெனு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும்.